அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்மா உறக்கம் வீடியோ 3. இன்றைய தலைப்பு என்ன உண்மையான வேதனை மீதமுள்ளதா? இன்றைய தலைப்பில் நமக்கு முன் வாழ்ந்த சமூகத்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட தவணை தந்து அவர்களுக்கு வேதனையும் கொடுத்து அவர்களை முழுவதுமாகவும் அளித்திருக்கின்றான். சிலர்களை படிப்பினைக்காக வேண்டி நம்மிடையே விட்டு சென்றிருக்கின்றான். சூரா சஜ்தாவின் 5வது வசனத்தை பார்க்கின்ற போது, யுதப்பிருல் அம்ர மின ஸமா இலல் அர்லி சும்ம யாருஜு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தி மிம்மா தஅது. அல்லாஹ் வானத்திலிருந்து பூமியின் பக்கம் அவனது ஒவ்வொரு கட்டளைகளையும் முறைப்படுத்துகின்றான். பிறகு அது ஒரு நாளில் திரும்பிவிடும். அந்த ஒரு நாள் என்பது நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற 1000 வருடங்களாகும். இதன் விளக்க உரையில் சில வேத விஞ்ஞானிகள் இந்த ஒரு நாள் மறுமை நாளை பற்றி குறிப்பிடுகிறது என்று கூறினாலும், சூரா மாரிஜ் 29வது ஜுஸிலே பார்க்கின்ற போது ஃபி யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப ஸனா, இந்த மறுமை நாளுடைய ஒரு நாள் என்பது 50,000 வருடங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை எப்படி விளங்குவது? மறுமை நாளுடைய ஒரு நாள் என்பது 1000 வருடங்களா அல்லது 50,000 வருடங்களா என்று சொன்னால், அல்லாஹ் கூறுவது வானத்திலிருந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ஒரு தவணையை கொடுத்திருக்கின்றான். அந்தந்த சமூகத்திற்குண்டான கட்டளைகளை அவன் இறக்கி வைக்கின்றான். பிறகு அது ஒரு நாளில் திரும்பி விடுகிறது. அந்த ஒரு நாள் என்பதுதான் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற 1000 வருடங்கள். ஆனால் மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் என்பது 50,000 வருடங்கள். மேலும் சூரா ஹஜ்ஜிலே 46, 47, 48 இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஆசிரியர் அவர்கள் நமக்கு கூறி காண்பிக்கின்றார்கள். அவர்கள் பூமியின் மீது பிரயாணம் செய்யவில்லையா? அப்படி அவர்கள் பிரயாணம் செய்திருந்தால் அவர்களுக்கு இதயங்கள் இருந்திருக்கும், அதை கொண்டு அறிவு பெற்றிருப்பார்கள், உணர்வு பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு செவிகள் இருந்திருக்கும், அதை கொண்டு அவர்கள் செவி சாய்த்திருப்பார்கள். என்றாலும் அவர்களுக்கு பார்வைகள் குருடாகவில்லை, அவருடைய உள்ளங்கள் தான் குருடாகிவிட்டது. மேலும் நபியே, உம்மிடம் அவர்கள் வேதனை எப்போது வரும் என்று உங்களை அவசரப்படுத்துகின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். உங்களுக்கென்று ஒரு நாள் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எத்தனையோ ஊர்கள் அவர்கள் அநீதம் செய்து கொண்டிருந்த நிலையில் அவர்களும் திடீரென்று வேதனை பிடிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அல்லாவிடமே திரும்பக்கூடிய இடம் இருக்கிறது என்று இந்த வசனம் கூறுகின்றது. இந்த வசனத்தினுடைய கருத்தை நாம் கூறியிருக்கின்றோம். ஆக இந்த 3 வசனங்களின் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது அல்லாஹ் அவனது கட்டளைகளை நமக்கு கொடுத்து 1000 வருடங்கள் தவணை அளித்திருப்பதாக தெரிகின்றது. அப்படி பார்த்தால் 1000 வருடங்கள் முடிந்து விட்டதே, இன்னும் அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு வரவில்லையா என்று கேட்டால், அவர்கள் அபூதாவுது கிரந்தத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது இறைவனுடைய பார்வையில் எனது சமூக மக்கள் இவ்வளவு கீழான நிலைக்கு ஆளாகிவிட மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அரை நாளாவது தவணை அளிக்காதிருக்க மாட்டான் என நான் ஆதரவு வைக்கிறேன், நம்புகின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அரை நாள் என்பது என்ன என்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் கேட்கின்ற போது, அரை நாள் என்பது 500 வருடங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். அல்லாமா ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஸ்காத் என்னும் நூலில் கூறப்படுகின்ற ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது. முகமது நபியுடைய சமூகம் அவருடைய மறைவுக்கு பிறகு 1500 வருடங்கள் வாழ்வார்கள் என்று ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள்.